மலை கூட கடுகாக மாறும். எந்த காரியத்தை நாம் செய்தாலும் முழு மனதுடன் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். நாம் செய்யும் காரியத்தில் நமக்கு நல்ல ஈடுபாடு இருக்க வேண்டும். நாம் செய்வது சாதாரண காரியமாக இருந்தாலும் நாம் அதை மனப்பூர்வமாக செய்யும் போது பார்ப்பவர்களின் கண்களுக்கு அது சாதாரண காரியமாக தோன்றுவதில்லை. மாறாக அந்த காரியத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருப்பதாகவே அவர்கள் உணர்கிறார்கள். காரியங்களை மனப்பூர்வமாக செய்வது எப்படி? வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். அவருக்கு தேநீர் கலந்து கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு மிகவும் வேண்டியவராக இருந்தால் தேநீர் கலக்கும் போதும் அதை அவருக்கு பரிமாறும் போதும் நம்முடைய உணர்வுகளும் முகபாவமும் எவ்வாறு உள்ளன? சந்தோஷமான உணர்வுகளுடன் மலர்ச்சியான முகத்துடன் பரிமாறுகிறோம். வந்தவர் நமக்கு பிடிக்காத வேண்டாத விருந்தாளியாக இருந்தால் நாம் என்ன செய்வோம்? பெரும்பாலும் நமது உணர்வுகளில் வெறுப்பும் எரிச்சலும் இருக்கும். முகம் சிடுசிடுவென்று இருக்கும். இந்த நிலையில் நாம் அவருக்கு தேநீர் பரிமாறினால் நமது உணர்வுகளை அவரால் புரிந்து கொள்ள முடியாதா? நிச்சயமாக முடியும். இவருடைய கரங்களாலா தேநீர் அருந்த வேண்டும் என்றல்லவா அவருக்கு தோன்றும். நமக்கென்று பூமியிலே சில கடமைகள் உள்ளன. அந்த கடமைகளை நாம் நன்றாக செய்ய வேண்டும். கட்டாயத்தின் அடிப்படையில் செய்வது சரியாக அமையாது. அன்பாகவும் இறைவனின் நினைவில் இருந்து கொண்டும் செய்ய வேண்டும். அப்போது மலை போன்ற காரியம் கூட சிறிய கடுகாகவே தோன்றும். மலைப்பு தோன்றாது. வேண்டா வெறுப்புடன் செய்ய முற்பட்டால் மலைப்பு ஏற்படும். கடுகு கூட மலையாகத் தோன்றும். சிந்தனை துளி. தனியாக ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது உதவிக்கு ஆள் இல்லையே என்று அழுத்து கொள்ளாமல் இறைவனை துணைக்கு அழைத்து கொள்வோம்.